வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசப் போகிறோம். ஆண்களின் மலட்டுத்தன்மை, மேல் இன்ஃபெர்டிலிட்டி. குழந்தை பிறப்பது ஒரு தம்பதியின் மிகப்பெரிய கனவும் மகிழ்ச்சியும் ஆகும். ஆனால் பல காரணங்களால் இந்த கனவு நனவாகாமல் போகலாம். பெண்களின் மலட்டுத்தன்மை பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம், ஆனால் ஆண்களின் மலட்டுத்தன்மை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு பலர் தயங்குகின்றனர். இருப்பினும் இது பலரை பாதிக்கும் ஒரு பிரச்சனை. இன்று இந்த பிரச்சனையின் காரணங்களையும் இயற்கையான முறைகளில் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் இதை எவ்வாறு சரிசெய்யலாம் என்பதையும் பேசுவோம். முதலில் ஆண்களின் மலட்டுத்தன்மையின் முக்கிய காரணங்களை பார்ப்போம். முதலாவதாக, விந்தணுக்களின் எண்ணிக்கை, தரம் மற்றும் இயக்கத்திறன் மிகவும் முக்கியம். கருத்தரிப்பு நடக்க வேண்டுமெனில் லட்சக்கணக்கான விந்தணுக்களிலிருந்து ஒரு ஆரோக்கியமான விந்து முட்டையுடன் இணைய வேண்டும். ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை காரணமாக விந்தணுக்களின் எண்ணிக்கையும் தரமும் குறைகிறது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் விரைப்புத்தன்மை குறைபாடு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இது பெரும்பாலும் சர்க்கரை அளவு ஏற்றத்தாழ்வு, குறிப்பாக நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றால் ஏற்படலாம். இவை இரத்த ஓட்டத்தை குறைத்து கருத்தரிப்புக்கு தேவையான விரைப்பு நிலையை பராமரிக்க முடியாமல் செய்கின்றன. இரண்டாவதாக, மன அழுத்தமும் பதற்றமும். வேலை, பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பொறுப்புகள், உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விந்து உற்பத்தியையும் இரத்த ஓட்டத்தையும் பாதிக்கின்றன. மூன்றாவதாக, ஊட்டச்சத்து குறைபாடு. குறிப்பாக துத்தநாகம், ஜிங்க், செலினியம், ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றின் குறைபாடு விந்தணுக்களின் தரத்தை நேரடியாக பாதிக்கிறது. துத்தநாகம் விந்து உற்பத்திக்கும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் நிலைத்தன்மைக்கும் அவசியம். செலினியம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து விந்தணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் விந்தணுக்களின் இயக்கத்திறனை மேம்படுத்துகின்றன. நமது உணவு முறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று நாம் உண்ணும் உணவுகளில் பொரித்த உணவுகள், ஷவர்மா, பஃப்ஸ், கட்லெட் போன்றவை அதிகம் உள்ளன. இந்த உயர்கொழுப்பு உணவுகள் டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஆண் ஹார்மோனை எஸ்ட்ரோஜன் என்ற பெண் ஹார்மோனாக மாற்றுவதற்கு காரணமாகின்றன. இது விந்து உற்பத்தியை பாதித்து சில சமயங்களில் ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதேபோல் சோயா பொருட்களை அதிகமாக உட்கொள்வதும் எஸ்ட்ரோஜன் அளவை அதிகரித்து விந்து உற்பத்தியை பாதிக்கும். இப்போது இதை எவ்வாறு சரிசெய்யலாம்? முதலில் உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். ஆழமாக பொரித்த உணவுகள், டிரான்ஸ் கொழுப்பு, நிறைவுற்ற கொழுப்பு ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்கவும். சோயா பொருட்களை குறைக்கவும். அதற்கு பதிலாக துத்தநாகம் உள்ள உணவுகள், கொட்டைகள், விதைகள், மீன்கள் உட்கொள்ளவும். செலினியம் பெற பிரேசில், கொட்டைகள், முட்டை, மீன்கள் ஆகியவற்றை உணவில் சேர்க்கவும். ஒமேகா-3 மீன்கள், ஆளி விதைகள், வால்நட் ஆகியவற்றை உண்ணலாம். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் உணவுகளை தேர்ந்தெடுக்கவும். இரண்டாவதாக, வாழ்க்கை முறை மாற்றங்கள். மிகவும் இறுக்கமான ஆடைகள், குறிப்பாக ஜீன்ஸ் தவிர்க்கவும். இவை விரைகளின் வெப்பநிலையை அதிகரித்து விந்து உற்பத்தியை பாதிக்கும். விரைகளுக்கு உடல் வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலை தேவை. அதேபோல் வெப்பமான இடங்களில் வேலை செய்பவர்கள், எடுத்துக்காட்டாக சமையல்காரர்கள், வெப்பநிலையை கட்டுப்படுத்த கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, மன அழுத்தத்தை குறைக்கவும். யோகா, தியானம், உடற்பயிற்சி ஆகியவை மன அழுத்தத்தை குறைக்க உதவும். தம்பதியரிடையே உறவை வலுப்படுத்த வேண்டும். பல சமயங்களில் மனப்பிரச்சனைகள் மலட்டுத்தன்மைக்கு காரணமாகலாம். இதுபோன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஒரு ஆலோசகரின் உதவியை நாடவும். குடும்பத்தின் அழுத்தங்கள், திருமணமானவுடன் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் ஆகியவை தம்பதியருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்க்க பரஸ்பர புரிதலும் நெருக்கமும் வளர்த்தெடுக்க வேண்டும். கடைசியாக, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக உங்கள் உறவின் வலிமையிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். சரியான உணவு முறை, வாழ்க்கை முறை, மன அழுத்த கட்டுப்பாடு, தம்பதியரிடையே புரிதல் ஆகியவற்றால் ஆண்களின் மலட்டுத்தன்மையை ஒரு அளவு வரை இயற்கையாக சரி செய்யலாம். இந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் புகுத்தி பாருங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும். நன்றி.